என்னை பொறுத்தவரையில அவர் என்ன வளர்த்த அப்பாவும் அவர் தான் சொன்னாங்க. ஆபரேஷன் நடக்குது சார், எனக்கு நாளை காலையில் எனக்கு சட்டை ஓபன் சர்ஜரி படுத்துக்கிட்டு இருக்கேன். 10 வடி இருக்கும். வேற இழப்புடார் வேற அண்ணே தூங்குறியா இல்லைன்னு பயப்படுறியா? யாருக்கு பயப்படுவான்? மறுநாள் காத்தால யாருக்கு பார்ப்பான்? எவ்வளவு பயப்படுறான்? தெரியா நீ கோழையா? அது தெரியாது. அதெல்லாம் கிடையாது. வேற நான் ஒண்ணு செய்யறேன், நான் வர்றேன், நான் உன்னோட ராத்திரி படுத்துக்கிறேன், காலையில ஒண்ணு சேர்த்துட்டேன். அது என் நெஞ்சில சார் இன்னை வரலையும் அந்த தலைவரை நினைக்கிற பொழுதெல்லாம் என் கண்ணில் தண்ணி கொட்டு சார். அப்படிப்பட்ட ஒரு தலைவர் நம்ம தலைவர். ஒரு மாதிரி ஒரு மாசம் உள்ள தலைவரை பார்க்கவே முடியாது. எல்லாரும் கேட்பார் சார், ஒரு சின்ன விஷயம் கூட கேட்பார் சார். என்னையா நீ என்ன சொல்ற, நீ என்ன சொல்ற, நீ என்ன சொல்ற? அந்த டிரைவர் கேட்பார், நீ என்ன சொல்ற? இல்ல அப்படி சொல்றாங்க, நீ என்ன சொல்ற? அச்சு வேச்ச பொறுக்கிறவங்க அந்த செயல்முறை கேட்பாரு, ஓரவதான் கேட்பார். ஆனா சில நேரங்கள் அப்படியே பண்ணுவார். நானும் அவரும் பொருமுத்துராமிகம் 3 பேரும் கோட்டைக்கு போயிட்டு இருக்கோம். பொருமுத்துராமிகம் அப்போ ஃபுட் மினிஸ்டர். அங்க போயிட கவர்னர் உட்கார்ந்தோம். சீஃப் செக்ரட்டரி கூப்பிட்டுட்டாங்க. சீஃப் செக்ரட்டரி வந்தார். அது ஏதோ ஃபுட்ல கொஞ்சம் தகராறு. அது என்ன 2 பேரும் பேசி முடிவு பண்ணுங்களேன். அந்த செக்ரட்டரி சீஃப் செக்ரட்டரி கொஞ்சம் திமிரு பிடிச்சவன். பொருமுத்துராமிகத்தை பார்த்து இதெல்லாம் பாலிசி உங்களுக்கு தெரியாதுன்ட்டான். பொருமுத்துராமிகம் வந்துச்சு. என்ன பாதி தெரியும்? நீ வெறும் எம்ஏயா? நான் எம்ஏக்கு மேல் பிஎல் படிச்சுவேன், எம்ஏ பிஎல் படிச்சுவேன். என்ன பாதி தெரியும்? அவன் எதுவும் சொல்லிட்டான் சீஃப் செக்ரட்டரி. அது வந்து என் பென்சில இப்படி உருட்டிக்கிட்டு இருந்தாரு. நான் உட்கார்ந்தேன். இப்படி சொன்னோட தங்க சொன்னாரு, என்ன சொன்ன அப்படின்னு சீஃப் செக்ரட்டரி. என்ன சொன்ன? குரலையும் ஒரு மாதிரி அர்த்தம். He is not only my minister. English தான் சொல்றார். பொருமுத்துராமலிங்கம் is not only my minister. He is a commander of the party. Bewar. அப்படி போட்டு அடிச்சால் பாரு பென்சில. தூள் தூளாச்சு சார். வேற பய நண்பர்களே, தன்னுடைய மந்திரியை போயிட்டு பேசிட்டான்றதுக்காக ஒரு சீஃப் செக்ரட்டரிய 12 மணி நேரத்துக்கெல்லாம் தூக்கி ஏற்றிட்டார். அந்த மாதிரி தலைவர் யாரையும் விட்டுக் கொடுக்க மாட்டார். கட்சிக்காரர் ஒரு தலைவர் இனியும் இந்த உலகத்தில் தோன்றுவாரான்னு தெரியாது. ஆனா அவரோடு வாழ்ந்தோம், அவரோடு படிச்சிருக்கோம். எத்தனை அப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பா, கதை கதை கதையா கதை கதை. ராமச்சந்திரன் அவர் படுத்துக்கிட்டு இருந்தாரு. ஒரு நர்ஸை கூப்பிட்டாரு முதலம். போய் நான் காலையில் கேட்க போயிட்டா போறது. மறுபடியும் கூப்பிட்டாரு, ஏமா உங்க பேர் காவேரியானாரு. ஏன் சார்? தண்ணி தண்ணி கேட்க கொடுக்காம போயிட்டேன். அது அவருக்கெல்லாம் விட்டடிக்கிறது. அரசனாய் கேட்டாங்க, மதுரை மீனாட்சி அம்மன் சொத்து பதிவு பெறேன். அது சொன்னா காஞ்சி காமாட்சி கோவம் வரும். இந்த மாதிரி ஒரு தலைவர் வர முடியாது. அதனால அப்பேற்பட்ட ஒரு தலைவரோடு நம்ம வாழ்ந்தோம், இருந்தோம், அவரோடு விளையாடணும், பேசணும், கோபத்துக்கு ஆட்பட்டிருக்கோம், மகிழ்ச்சிக்கு ஆட்பட்டிருக்கோம், எல்லாத்துக்கும் ஆட்பட்டிருக்கோம். அந்த தலைவர் விழாவில் நாம் கலந்துரைத்து விட்டோம். ஒன்றை வச்சுக்க, இனி நாமெல்லாம் அவர் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்தோம். இது ஒன்றுதான் சார் நாம் பெற்ற பலன். இது ஒன்று போதும் என்று கூறிய வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன்.